இந்த உலகமே பார்த்து தமிழ்நாட்டுக்காரன் பூரா பயங்கர அறிவாளிடா, எப்பரா இந்தியாவிலேருந்து மட்டும் இப்படி வர்றான் அப்படின்னு வியக்கிற நாள் என்னாலோ அந்த நாள் தாண்டா பொன்னாலும் பாரு. இன்னைக்கு அது நடக்குது. எப்படி தெரியுமா? கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை பல 1000 கோடிக்கு அதிபதி. அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் அவனை பார்த்து பயப்படுறாங்க. இங்கேருந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு போனால் வாத்தியாரோட பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? சத்யா நாதல்லா இந்தியாவிலேருந்து போனவன், மைக்ரோசாஃப்டோட சிஇஓ. அங்கே இருக்கிற சிஇஓவில் 25 பேரில் 11 பேர் இந்தியாவிலிருந்து சென்றவர்கள், 5 பேர் சிவநாடார் உட்பட தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் என்றால் அத்துணை பேரும் அரசு பள்ளியிலே படித்தவர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இந்த மேலே வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எப்பரா 720க்கு 720 மார்க் வாங்குற? ஐஐடிக்கான தேர்வு வந்து உலக அளவில் ரொம்ப கஷ்டமான பரீட்சைன்னு பார்க்கப்படுது. ஐஏஎஸ் ஐபிஎஸை விட கஷ்டமான பரீட்சைன்னு சொல்கிறான். அதில் எப்பரா 200 மார்க் வாங்கினாலே சென்னையில் உள்ள ஐஐடி கிடச்சிரும், பாம்பேயில் உள்ள ஐஐடி கிடச்சிரும், நீ எப்பரா 350 மேலே மார்க் வாங்குற? ஏன் பாம்பேயில் உள்ள ஐஐடின்னு சொன்னேன் தெரியுமா? இந்த ஐஐடியில் உங்களை மாதிரி 16-17 வயசு முடிச்சுட்டு போய் படித்தவன் இந்த மாதிரி மார்க் வாங்கி பாம்பே ஐஐடியை பற்றி உங்கள்கிட்ட, மெட்ராஸ் ஐஐடி, பாம்பே ஐஐடி, மொத்தம் 23 ஐஐடி இருக்கு, 31 என்ஐடி இருக்கு. இதனோட பெருமை என்ன தெரியுமா? நீங்கள்லாம் படிக்கிறதுக்காக ஆரம்பித்தது. நம்மெல்லாம் ஒழுங்காக படிக்காதனால மற்ற ஸ்டேட்டில் இருக்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த இடத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். ஒரு வருஷத்துக்கு தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் 1500 பேர் கணக்காக போகிறான். நம்ம ஊர்லேருந்து 250 பேர் போகிறான். சரி, 250 பேரில் உங்களை மாதிரி ஒருத்தன் இருக்கான் தானே, இந்த டீச்சர் சொல்லி கொடுத்து இந்த பாடத்தை படித்து தானே போகிறான். அவனுக்கு இங்கே ஒரு என்ஜினியராக போய் வேலை பார்த்தா அதிகபட்சம் 90,000 ரூபா, குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா, 5 டிஜிட்டில் சேலரி. 10,000 ரூபா சம்பளம், 20,000 ரூபா சம்பளம், 30,000 ரூபா சம்பளத்தில் எத்தனை என்ஜினியர் வேலை பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியும். அதே நீ பாம்பே ஐஐடியில், சென்னை ஐஐடியில், என்ஐடியில், ஐஐடியில் படிச்சுட்டு வேலை போனால் ஒரு வருடத்திற்கு 1,20 லட்சம் ரூபாய், ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற மாணவர்கள் உங்களைப் போல மாணவர்களை நான் பார்த்துருக்கின்றேன். அவன்கிட்ட கேட்டேன், எப்பரா அப்படி மார்க் வாங்கினா? அவங்க அம்மா அப்பாலாம் அப்படியே கண்ணில் கண்ணீர், எப்படி ஆனந்த கண்ணீர். 3 ஆண்டுகள் சமூக ஊடகங்களான செல்போன், டிவி, சினிமா பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை. அதுதான் சார் அடிப்படை காரணம்.